வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு பேன் இண்டியன் மூவியோட இல்லை ஒரு பேன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி சொன்னால் ஒரு ஓவர் ரேட்டடாக இருக்குமோன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது பேன் வேர்ல்டு மூவி தான். சொல்லப்போனால் இந்த படத்தோட டைரக்டருக்கு எவ்வளோ நீங்கள் என்ன சொல்கிறது, வாழ்த்துக்களோ இல்லை அவருக்கு ஒரு குடோஸோ மீன்ஸ் என்ன விதமான வகையில் லைக் நீங்கள் இப்போ பேமெண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை என்ன விதமாக இது கொடுத்தாலும் அவரோட விஷனுக்கு அவர் 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 ஒரு மைண்டில் ஒரு விஷன் வச்சுருக்காருல, அந்த விஷனுக்கு அந்த அமௌண்ட் எதுவும் ஈக்குவல் ஆகுதுங்க. உண்மையாலும் சொல்லுங்கள், அவ்வளோ விஷன் உண்மையாக அவ்வளோ பாராட்டத்தக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமானதுங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு விஷன் இருக்கலாம். பட் அந்த விஷனை எக்ஸிக்யூட் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணதுக்கு அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களுங்க. டைரக்டர் பேர் மிஸ்டர் நாக் அஸ்வின். படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்கி AD 2898 அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டாக போச்சுங்க, ஒரு பெரிய லைனாக. பட் கல்கி சிம்பிளாக நான் சொல்லிக்கிறேன். கல்கி பிரபாஸ் நடித்த பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமலஹாசன் சார், தீபிகா படுகோன் அண்ட் ஒரு சில சோபனா மேடம், இவங்களாம் நடித்த மினல் தாக்கர் ஒரு சில சீனில் வராங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில சப் கேரக்டர்ஸ்லாம் கூட இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் கொண்ட ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் கொண்ட ஒரு படம் தான் இந்த கல்கி மூவி. படத்தோட பட்ஜெட் ஆல்மோஸ்ட் 650 to 700 crores சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% உங்கள் கேஸ்டிங்கே போய் வச்சுங்க. பேலன்ஸ் 40% அதை வச்சு மட்டும்தாங்க. டெக்னிக்கலாகவும் சரி, அண்ட் படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் த எக்ஸிக்யூஷன், த விஷன், நாட் ஓன்லி ஃப்ரம் த டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களுக்கு எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்லேருந்தும் மிகச்சிறந்த பங்களிப்பு இந்த படத்தில் இருக்குங்க. நிறைய பேர் இந்த படத்தை இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, பொம்மை படமாக இருக்குது. ஒரு சிலர் நான் சொல்லி நானே கேட்டிருக்கேன். ஒரு சில ரிவ்யூவில் படம் இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் இருக்குல்ல, இப்போ தான் படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே மைக் எடுத்து நீட்டிடுறாங்க வெளியில் பப்ளிக் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு சில ஆளுங்க அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக படத்தை ஒரு சிலர் ஆகாவோன்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. அட் த சேம் டைம் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, படம் பொம்மை படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, பொம்மை படம் சொல்கிறீங்களா, நான் ஒத்துக்கிறேன். எந்த படம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் மிஸ்டர் பிரபாஷ். அவர் ஹனுமா அந்த ஒரு ராமர் வேஷம் போட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த படமும் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு பட்ஜெட்டில், இந்த அளவுக்கு இல்லாட்டி ஒரு சில சேம் ஆல்மோஸ்ட் 400 crores பட்ஜெட் எடுத்த படம் தான். அந்த படத்தை நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, நான் கூட ஒத்துக்குவேன். ஏன்னா அது அவ்வளோ ஸ்கிரிப்டும் சரி, எக்ஸிக்யூஷனும் சரி, ரொம்ப காமிக்கலாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்காது. பட் இந்த படத்தை நீங்கள் சொல்கிறது எனக்கு உண்மையாலுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா படத்தில் ஹானஸாக சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் எஸ் லேகாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது காரணம் தெரியுங்களா, அது இட்ஸ் அ பாத்வே ஃபார் த பார்ட் 2 அண்ட் த செகண்ட் ஆஃப். அதுக்கு உண்டான பாத்வே தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும். எக்ஸ்ப்ளனேஷன் அதில் நீங்கள் ஒரு சில சீன் கட் பண்ணலாம் நினைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திஷா பட்டானி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது பிரபாஸோட பேரா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் அந்த சீன் நீங்கள் கட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒரு விஷயம் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸோட விஷயத்தோட ஒரு சில விஷயங்கள் அந்த விஷயத்தை காட்டுறாங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ திஷா பட்டானி சீனே எனக்கு கட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே காம்ப்ளெக்ஸ்குள்ளே என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி விஷயம் தான் திஷா பட்டானி ஒரு சீன்லாம் காட்டுறாங்க. ஸோ அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் போயிடும். ஸோ எந்த ஒரு விஷயமே படத்தில் அன்வான்ட் சீன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் எஸ், ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பொறுமையாக இருங்க. நீங்கள் எவ்வளோ படம் பேஷன்ஸாக இருந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த படம் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் பேஷனாகவே இருந்து பாருங்கள். படம் என்ன தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் சின்ன ஒரு லேக்ஸ் இருந்தாலும், சின்ன இல்லை பெரிய லேக்ஸே இருந்து அப்படியே ஸ்லோவாக போனாலும், ப்ரீ இன்டர்வல் பிளாக்லேருந்துங்க படம் அப்படியே என்ன சொல்கிறது, பயங்கரமாக பிக்கப் ஆகி அப்படியே உங்களுக்கு இன்டர்வல் பிளாக்கும் சரி, படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் சரி, படம் பயங்கரமாக போங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தை இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், நான் எதனால் குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு சொன்னேன்னா, இப்போ அந்த காலத்து ராமாயண மகாபாரத கதைகள்லாம் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. இல்லை ஒரு சிலர் சீரியலாகவே எவ்ரிடே இந்த விஜய் டிவியில், சன் டிவிலாம் சீரியலாக இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜவ்வு மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் இதில் அதில் என்ன ஒரு சின்ன ஒரு கண்டென்ட், பெரிய விஷயத்த சின்ன ஒரு கண்டென்ட்டாக சுருக்கி அதை அந்த அந்த கண்டென்ட் கரண்ட் ஜென்ரேஷனோட மிக்ஸ் பண்ணி அதை அப்படி இப்போ கொண்டு போனால் என்ன மாதிரி இருக்கும், அதோடய விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணி மிஸ்டர் டைரக்டர் நாக் அஸ்வினோட அந்த க்ரியேட்டிவிட்டி, மைண்ட், அந்த விஷன் தெரியலைங்க. அவர் எப்படி யோசிச்சாருன்னு தெரியலைங்க. யோசிக்கிறது கூட மேட்டர் இல்லைங்க. இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ எல்லாருமே, இப்போ நான் கூட யோசிப்பேன்,
இல்லை மக்கள் யோசிக்கலாம், நீங்கள் வந்து எப்படி யோசிக்கலாம். அந்த யோசிச்சது எப்படி வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ கரெக்டாக இந்த படம் நடக்கிற இயர் வந்து 2898 ஓகேங்களா. அந்த வருஷத்தில் என்ன விதமான எக்யூப்மெண்ட் இருக்கலாம், என்ன விதமான வண்டிகள் வந்து இல்லை 2 வீலர்ஸ் இருக்கட்டும் 4 வீலர்ஸ் இருக்கட்டும், என்ன மாதிரி லைக் நம்ம யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் என்ன மாதிரி வெஹிக்கிளாக இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் வந்து திங்ஸ் இருக்குங்கிறத ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக வச்சு லைக் நான் வந்து இப்போ நம்ம வந்து கரன்சி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். முன்னே வந்து வேறு மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம், பண்டமாற்று பொருள் யூஸ் பண்ணுறது. இப்போ கரன்சி இந்த அப்கமிங் இயரில் யூனிட்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயம் காட்டுறாங்க. இருக்கலாம், மேபி நடக்கலாம். ஸோ அவரோட அந்த விஷன், அந்த ஐடியா எப்படி அவர் யோசிச்சாருன்னு தெரியல, யோசிச்சதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார், அதாங்க மேட்ரு. ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு இன்னொரு முக்கியமான நாகாஸ்வினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு வந்து எதுக்கு நான் சொன்னோன்னா, அவர் சூஸ் பண்ண கேஸ்டிங்கு. பிரபாஸாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டோட இது வந்து 2 பார்ட்டுன்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் இந்த பார்ட்டோட மெயின் ஹீரோன்னு சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச அமிதாப் சார் தான். அமிதாப் சாரோட வயசுக்கு அவரை வந்து எப்படி வந்து இவ்வளோ பர்ஃபெக்டான்னு சொல்ல முடியாது, லைக் எப்படி இந்தளவுக்கு அவர் வேலை வாங்கினார். ஒரு சில விஷயங்கள் டூப்போ அதை வச்சு தான் வேலை வாங்கிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நீங்கள் அந்தளவுக்கு நம்பவே முடியாது. இவர் வந்து டூப் இந்த சீன்லாம் வந்து அமிதாப் வந்து டூப் வச்சு பண்ணியிருப்பாரு. இந்த சீன்லாம் வந்து இவர் வந்து இவரை நடிச்சிக்க மாட்டார், வேறு நடிச்சிருப்பான்னு சொல்லி உங்களால் உங்கள் இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர்கிட்ட வந்து வேலை வாங்கியிருக்கிற, வேலை வாங்கின மாதிரி காட்டியிருக்காங்க. அது நாகாஸ்வினோட மிகப்பெரிய வந்து ஒரு புத்திசாலித்தனம். அந்த விஷயத்துக்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணுங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் அவர் இன்னொரு மிகப்பெரிய பிரில்லியன்ஸ்னு சொல்ல போனால், இந்த படத்தில் வந்து அவர் வந்து கமல்ஹாசன் சார் இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சது தான். கமல்ஹாசன் சார் வில்லன் தான், ஓகேங்களா. அது எல்லாருக்குமே படம் ஆரம்பிக்கிறப்ப தெரிஞ்சிடும். அவரே வந்து ஒரு ப்ரெஸ் நோட் கூட கொடுத்தாரு, நான் தான் வந்து நான் இந்த படத்தில் வில்லனாக தான் பண்ணுறேன், பியூர் வில்லனாக பண்ணுறேன். மீன்ஸ் எந்த ஒரு ஹீரோ ஷேடாக வந்து வில்லனாக இல்லை, 100% அவுட் அண்ட் அவுட் ஒரு பியூர் வில்லன் ஷேடாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டி இந்த ரோலுக்கு வந்து கமல்ஹாசன் சூஸ் பண்ணதுங்கிறது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். ஏன்னா நாட் ஓன்லி ரீச்சிங் டு த பேன் இண்டியா பேன் ஆடியன்ஸ், லைக் மோர் தென் தட் அவரோட அந்த குரலும் சரி, அவரோட அந்த ஒரு மெச்சூரிட்டி இந்த கேரக்டர் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. இந்த கேரக்டரில் அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வேறு ஒரு அதர் ரீஜன் ஆக்டரோ இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த பிரபாஸோட இன்னொரு படத்தில் வந்து ரீசன்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா வில்லனாக வந்து சைஃப் அலி கான் நடிப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு வந்து இம்மெச்சூராக பண்ணிப்பாங்க, அந்தளவுக்கு அவ்வளோ இம்மெச்சூராக இருக்கும் அவர் பண்ண விஷயங்கள். பட் இதில் மற்ற வில்லனை போட்டது இந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிப்பாங்கன்னு தெரியாது. கமல்ஹாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணி பார்த்தே ஒரு 3-4 சீன் தான் சொல்ல வச்சுக்கோங்களேன். ஒரு 10 சீன் கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா. 10 சீன்லாம் இல்லை, 10 சீன்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 சீன் 5-6 சீன் வச்சுக்கோங்க. இன்னொன்று நீ காப்பிடுங்க, அவ்வளோதான் வராரு. ஆனால் அது வந்தாலும் அவர் பேசுகிற அந்த குரலோட வலிமை. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா லாங்குவேஜ்க்கும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்க்கும் அவரோட ஓன் டப்பிங். ஏன்னா அவருக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும், அவர் தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப அருமையான புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் நாகாஸ்வின் வந்து கமல்ஹாசன் சார் சூஸ் பண்ணது. இது வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுக்கப்புறம் பிரபாஸ் உங்களுக்கே தெரியும், பேன் இண்டியா ஸ்டாரு. அவர் என்னதான் வருஷையாக வந்து ஆஃப்டர் பாகுபலிக்கு அப்புறம் அவர் வந்து நானும் வந்து பாகுபலி மாதிரி ரொம்ப கொடுப்பேன்னு நினச்சிட்டு இருக்காரு. எல்லாமே சாகா ஓரளவுக்கு ஹிட்டாக மாதிரி வருது, ஃப்ளாப்பு. தென் ராதேஷியாம், அதுவும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்தாங்க இது. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணார், ராமன் வேஷம் போட்டு, அது டிசாஸ்டர். இந்த படமும் வந்து இன்னமும் ஒரு சில ஹிந்தி மீடியாஸ் வந்து டிசாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப டீலே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் இல்லை, அதுக்கும் மேலேயே போங்க. நம்ம வந்து எப்பயுமே வந்து ஹாலிவுட் லெவலில் வந்து கம்பேர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுதான் வந்து ஒரிஜினல் இல்லை, நிறைய படங்கள் இருக்குது ஹாலிவுட் லெவலுக்கு. இது வந்து ஈக்குவல் டு ஹாலிவுட் லெவலுக்கு வந்து காம்படிட்டிவ் பண்ணுங்க, ஈக்குவல் இல்லை, அதுக்கு மேலேயும் சொல்லிக்கலாம். ஏன்னா அங்கே ஒர்க் பண்ண ஒரு சில என்ன சொல்கிறது சிஜி எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணவங்க தான் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த எக்ஸிக்யூஷன், அந்த விஷன் எல்லாமேங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தீபிகா படுகன் இருக்கட்டும், சோபனா மேடமாக இருக்கட்டும், நம்ம அவர் பேர் என்ன, நம்மளோட வெயில் படத்தில் ஹீரோவாகட்டும், எல்லாருமேங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு டக்குன்னு ஒரு நேம் வரல, பண்ணிக்கணும். பட் ஆனாங்க படம் அவ்வளோ அருமை. தரங்க 1 நம்பர் தரம், 100% நீங்கள் வந்து ஃபேனோடு பார்க்கலாம். அண்ட்
குழந்தைங்களோட கண்டிப்பாக போய் பாருங்க. இந்த படம் நீங்கள் என்ன சொல்கிறது, முடிஞ்ச வரைக்கும் 3Dயில் போய் பாருங்கள். அந்தளவுக்கு 3D எஃபெக்ட்ஸ் கொடுக்காட்டி கூட நீங்கள் 3Dயில் பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு வந்து 3D படங்கள்லாம் வந்து வரது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி வந்தாலும் வந்து ரொம்ப மொக்க படமாக தான் கொடுக்குறாங்க. பட் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக 3Dயில் பார்க்கலாம். அண்டு முடிஞ்ச வரைக்கும் குழந்தையோட போய் பாருங்கள். இந்த படத்தோட டைரக்டர் வந்து பற்றி சொல்லணும்னா இன்னொரு முக்கியமான விஷயங்க. இது வந்து இந்த டைரக்டருக்கு வந்து 3வது டைரக்ட் ஃபிலிம். அண்டு அடிஷ்னலாக வந்து அவர் வந்து ஒரு சில ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தார், பிட்டா கதவுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு படம் வந்து எவ்டே சுப்ரமணியம், அதை வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினார். ஓகேங்களா. அடுத்து 2வது படம் வந்து மகாநடி, நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். இது 3வது படம். ஃபஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு, 2வது படத்துக்கு நேஷனல் அவார்டு. இந்த படத்துக்கு மேபி இன்டர்நேஷனல் அவார்டு கிடைக்குமா தெரியல. மேபி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உண்மையாலுமே டைரக்டர் நாகஸ்வின் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்ட் 2 அதுக்கு ஒரு சூப்பர் லீடிங் கொடுத்துருக்காங்க. படத்தில் நீங்கள் வந்து இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் இல்லைங்க, நீங்கள் 100% தேட்டர் தான் பார்க்குறீங்க, போய் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் கண்டிப்பாக லேக் தான், எனக்கு திட்டாதீங்க. கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஹாஃபோட ஒரு என்னென்ன மைனஸ் இருந்தோ எல்லாமே செகண்ட் ஹாஃப் தூக்கி சாப்பிட்ரும். மறக்காமல் போய் பாருங்கள். இன்னொரு விஷயம், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அதோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறது, அவ்வளோ அருமையாக மியூசிக் போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள். அண்டு அவருக்கு இந்த படம் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் எது இன்டர்நேஷனல் லெவலாக இருக்கட்டும் இல்லை நேஷனல் லெவலாக இருக்கட்டுங்க, அடுத்த தளத்துக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து அவர் வந்து ஒரு ரீச் கொண்டு போகும். நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து வருத்தப்படுவாங்க, இந்த படத்தில் நம்மளோட ஸ்கோப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இப்போ இந்த படத்தில் வந்து நிறையா பேர் வந்து கேமியா ரோல் வந்திருக்காங்க. யாருக்குமே வந்து சும்மா சின்ன ரோடு சும்மா வந்துட்டு போனாங்க அப்படிலாம் ஒப்புச்சப்பாலாம் கிடையாது. எல்லாருமே அவங்களோட ரொம்ப சேவ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் திரும்ப சொல்கிறேன், படத்தை தேட்டரில் மட்டும் பாருங்கள். சும்மா வருதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயோ மொபைல்லையோ தேட்டர் பிரிண்ட்டோ இல்லை அதுக்கப்புறம் ஓடிடியில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த படம் நம்ம அப்படி விட வேண்டிய படம் கிடையாது. இது வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியை கரண்ட் ஜென்ரேஷனோட மிக்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிறந்த படம். மறக்காமல் பாருங்கள். நன்றிங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஒரு படத்தோட ரிவ்யூவில், அடுத்த வாரமோ இல்லை வந்து மேபி இந்த வீக்லேயோ அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் மீண்டும் நன்றிங்க.